நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டவரே கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடக்க முதல் முடிவு வரை உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் எங்கள் மத்தியில் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாடல்கள் ஆண்டவரே, ஆராதனை, சாட்சிகள் ஆண்டவரே, சங்கீதங்கள், தேவ செய்தி, முடிவு ஜெபம் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரணும் ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும் ராஜா. ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் கடந்து செல்லணும். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை இறங்கணும் ராஜா. ஆண்டவரே, துன்பத்தோடு ஆண்டவரே பலவீனத்தோடு வியாதியோடு கஷ்டத்தோடு பலவித பாரத்தோடு வருகிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக ராஜா. உம்முடைய வசனம் அவர்களை ஆற்றி தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனையில் ஆவியானுடைய அசைவாடுதலை நாங்கள் உணரணும் ராஜா. வெறுமையாய் கடந்து போகக்கூடாது ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்வீராக. பாடுகிற பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்கள் மூலமாய் நீர் பேசுவீராக. ஆராதனை வேளையில் இடைபடுவீராக ராஜா. ஆமாண்டவர், ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தை உணரணும், உம்முடைய வார்த்தையை கேட்கணும், உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவி வரணும் ராஜா. நீர் உலாவி வரணும் ராஜா. நீர் இல்லாமல் ஆண்டவரே இந்த ஆராதனை வெறுமையா இருக்கக்கூடாது ராஜா. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுபடியாய் ஜெபிக்கிறேன். வியாதியோடு வருகிற பிள்ளைகளை தொடுவீராக ராஜா. சத்துரு சாத்தானுடைய கட்டிலிருந்து வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆராதனை நீங்க முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். Praise the Lord. Hallelujah. இந்த ஓய்வு நாள் கால வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இந்த வேலையிலும் கூட சிறிது நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் நமக்கு ஒத்தாசை வருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. ஒத்தாசைனா என்ன? ஹெல்ப்பர் இல்லையா? நமக்கு எப்போவுமே பக்கத்துலேயே நம்ம பட்சத்தில் ஆண்டவர் இருக்கும் போது எந்த தீங்கும் நம்மளை அணுகாது. நம்ம எதற்கும் பயப்பட தேவையும் இல்லை. நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி நம் கண்களை ஏறெடுக்கும் போது வானத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாடுவோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த
அவர்தான். ஆமென். என் நம்பிக்கை அவர், என்னுடைய துருகம் அவர், என்னுடைய கோட்டை, என் கண்மலை, நான் நம்பிக்கிற பெரிய துருகமே அவர்தான். ஆமென். அவர் என் அடைக்கலமா இருக்கிற தேவனா இருக்கிறார். 100க்கு 100 அவரையே நம்பி இருக்கும் போது நாம் நினைக்கிற எல்லா காரியங்களும் அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். அன்ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ், நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் நம்மளை விடாத தேவனா இருக்கிறார். ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உண்மையே நம்பி இருக்கிறேன் ராஜா என்று பாட போகிறோம். நம்பி இருக்கும் போது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிற தேவன் அவர் ஒருவரே. ஆமென். வானம் பூமி படைத்த தேவன் அவர். அவரை நோக்கி வேற எங்கிருந்தும் நமக்கு உதவி வராது, அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் உதவி வரும். ஆமென். அன்னாளை பார்க்கும்போது அவள் ஜெபிக்கிற அருமையான ஒரு விசுவாசி, ஒரு குணசாலியான பெண்மணி. அவளை எவ்வளோ தூரத்துக்கு அவளோட பெனாயல் அவளை ரொம்ப என்ன சொல்கிறது வஞ்சித்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் அவள் யாரையும் நோக்கி பார்க்கவில்லை. அவர் ஆண்டோட சமூகத்தில் அவளோட இருதயத்தின் எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர்கிட்ட மட்டும்தான் சொன்னான். அது சொல்லும் போது என்ன ஆச்சு, அவள் அற்புதங்களை கண்டாள். ஆமென். ஆனால் அதுக்கு முன்னாடி அவள் என்ன பண்ணா தெரியுமா,
அவருக்கு முன்பாக சரண்டர் பண்ணா, அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகும்போது, அது ஜெபத்தினால நம்ம சரண்டர் பண்ணும்போது அற்புதங்களை நம்ம காண முடியும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி 15வது வசனத்தில் நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னு அவள் ஒரு அவ்வளோதான். அதுக்கு மேலே அவள் டவுட்டோ இல்லை இது நடக்குமா நடக்காதான்னு எதுவுமே பார்க்கல. ஏன்னா அவள் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் அவளோட இருதயத்தை ஊற்றி விட்டாள். அல்லேலூயா. அங்கேருந்து ஊற்றி விடும் போது ஒத்தாசை அங்கிருந்து வருகிறதா இருக்கிறது. வேற எங்கிருந்தும் இல்லை, வேற எவரிடமும் இல்லை. அவர் உண்மையே நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாலை போல நீங்களும் நானும் இந்த வேலையில அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களே எடுப்பேன் நான்
எங்கிருந்தும் இல்லை, வேற எவரிடமும் இல்லை. கொஞ்ச நேரம் சிறிது நம்ம அவரை நோக்கி பார்க்க போகிறோம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக நம்ம இருதயத்தை ஊற்ற போகிறோம். அவர் ஒருவரே காரியங்களை வாக்கியம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நீங்க என்ன சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ வேற வேதனைகளிலும் இருக்கலாம், யாருக்குமே உங்களோட பிரச்சனைகள் புரியாம கூட போகலாம். ஆனா வானம் பூமி படைத்த தேவனுக்கு உங்களுக்கு என்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியும். நிறைய வேலைகள்ல ஏன் இன்னும் நடக்கலைன்ற கேள்வியோட நம்ம இருக்கலாம். ஆனா என் தேவன் செய்யாம விட்டதே கிடையாது. வெயிட்டிங் பீரியட் இருக்கலாம், ஆனா அதை அவர் நிறைவேற்றி தருகிற தேவனா இருக்கிறார். குறித்திட்ட காலத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் செய்வார். அதுக்கு முன்னாடி வேற யாரையும் பார்க்காம, யார்கிட்டையும் ஓடி போகாம அவரையே நோக்கி பார்க்கும்போது அவர் காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுவோமா? வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதையும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவனீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அன்னாளை போல அவர் சமூகத்துல என்னென்ன தேவைகள் இருக்கோ ஊற்றுங்க. ஊற்றும் போது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஜெபிக்க 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 அற்புதங்கள் நடைபெறும். இல்லாதவைகளை அவர் இருக்கிறவை போல மாற்றுகிற தேவன் அவர். வாயை திறந்து நாம ஜெபிக்க 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 தான் நம்ம சுத்தி இருக்கிற கட்டுகள் நகரும். இந்த வேலையில ஆண்டவர் உங்க மத்தியில இருக்கிறார். அவர் உங்ககிட்ட அசைவாடுகிறார். உங்க இருதயத்தை அவர்கிட்ட ஊற்றுங்க. வேற யாருக்கும் புரியாது. நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் யாருக்குமே புரியாது. ஆனா புரிகிற தேவன் ஒருவர், அவர் ஒருத்தரே. அவர் உங்களை படைத்த தேவன். விவரிக்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்மளுடைய நம்பிக்கை அவர் ஒருவரே. அவர் நல்லவர், சர்வ வல்ல தேவனா இருக்கிறார். அவர் ஏந்துகிறார், நம்மளை தாங்குகிறார், நம்மளை சுமக்கிறார். நம்மளோட பிரச்சனையில இருந்து அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மளை தப்புவிக்க முடியும். ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற தேவன் அவர். ஆனா அவர் விரும்புற ஒரே காரியம், அவர் சமூகத்துல நம்ம காத்திருக்கணும்.
மிகுதியான கிருபை காரணம் அதற்கு தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. ஏன் அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். தகுதியே இல்லாத உங்களையும் என்னையும் அவர் தேடி வந்தார் நம்மளை உயர்த்துறதுக்காக. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அவர் துவங்கியதை முடிக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை தடை வந்தாலும் அதை அவர் முடித்தே ஆவார். அவர் எல்லாமே நன்மையாய் முடியும். தடைகளை அவர் அகற்றி நன்மையானதை உங்களுக்கு எனக்கு செய்ய தேவனா இருக்கிறார். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீர். தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையால் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையால் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. தடைகள் வந்தாலும் அவரோட தரிசனம் பெரிது. உங்க மைத்திற்கு மேல வைத்திருக்கிற பிளான் ஒருபோதும் நிறைவேறாம போகாது. நீங்க எதிர்பார்க்க இருக்கிற நன்மையை அவர் தருகிற தேவனா இருக்கிறார். தாமதங்கள் வரலாம், ஆனா அவர் குறித்திட்ட காலத்துல அதை நிறைவேற்றி தருகிற தேவனா இருக்கிறார். தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் பெரிது ராஜா. தாமதமானாலும் அது நன்மையாய் அவர் முடித்து தருகிற தேவனா இருக்கிறார். அவர் விவரிக்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன். வாய்களை திறந்து ஆண்டவரே அப்பா, என் இருதயத்தை உங்ககிட்ட ஊற்றுக்கிற ராஜா. எனக்கு இருக்கிற எல்லாம் நீங்க என் மேல வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுங்க ராஜா. தடைகள் வந்தாலும் ராஜா, நீங்க எனக்கு நன்மையானதை செய்து முடிப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. தரிசனம் நிற்குமே.
அவர் குறைவின்றி உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு சிறு பிள்ளையை போல உங்க இரு கைகளையும் உயர்த்தி அவரை நோக்கி, யாதா, இரு கைகளை உயர்த்தி உம்மை உயர்த்த போகிற ராஜா. ஏன்னா உங்ககிட்ட இருந்து தான் என்னோட தேவைகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். நீங்க என்ன நடத்த போகிறீங்க. அவர் சுவாச காற்றா இருக்கிறார். அவர்ல நாம சுவாசிக்கவும். அவர் ஜீவன் தருகிற தேவன், அவர் சுகம் தருகிற தேவன். அவர் ஆராதிக்கும் போது கட்டுகள் உடைக்க போகுது. யாதா, யாதா, இரு கைகளை நான் உயர்த்திடுவேன். யாதா, யாதா, சிறு பிள்ளையைப் போல் உம்மை நோக்கிடுவேன். இரு கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையின் ஸ்தானம் இதுவே. இரு கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையின் ஸ்தானம் இதுவே. யாவே ரூவா, என் சுவாசம் நீரே, உம்மை சுவாசிக்கிறேன். யாவே ரூவா, என் ஜீவன் காற்றே, உம்மை ஜீவிக்கின்றேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். உயிருள்ளவரை என் பாடல் நீரே. என் வாழ்நாளெல்லாம் சொல்லுங்க, அவரை மட்டும்தான் ஆராதிக்க போகிறோம். வாழ்நாள் எல்லாம் உயிர் உள்ளவரை உண்மையே நான் ஆராதிப்பேன் ராஜா. ஆராதிப்பேன்.
பார்க்கிறோம் ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. எங்களுக்கு உரியதை நாங்கள் உங்ககிட்ட பெற்றுக்கொள்ள போகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில நீங்க எங்களோட அசைவாடினதுக்காக நன்றி. எங்க தேவைகளை, எங்களோட சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் அவர் அதை நன்மையாக மாற்றி தர போற நீர் ராஜா. எங்களுக்கு குறித்திட்ட காலத்துல எங்களுக்குன்னு வைத்திருக்கிற தேவன் நிறைவேற்றி தருவீரே ராஜா. ஆண்டவரே, உங்களை என்னைக்கும் நாங்கள் காத்திருக்க, உங்களை என்னைக்கும் நாங்கள் ஆண்டவரே உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க ஒரு சிறு பிள்ளையை போல உமையே எல்லாவற்றுக்கும் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஏன்னா நீங்க நல்லவங்க, சர்வ வல்ல தேவன் ராஜா. எங்க குடும்பத்தை எங்களை தேவன் ஆளுகை செய்கிறேன் ராஜா. எங்க குடும்பத்தை கொண்டு, எங்க பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து கொடுத்துக்காம ஸ்தோத்திரம். மீதியா இருக்கிற எல்லா சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவன் இன்னும் ஆளுகை செய்யபடியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு தேவையான மன்னாவே தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நேரே பொறுப்படுத்துவன் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் நின்ற வாகனமாக சங்கீதத்தை மாற்றி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் சங்கீதம் 36. சங்கீதம் 36. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலை வந்தடைகிறார்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்குடைய கை என்னை பற்றாமலும் இருப்பதாக. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டார்கள், தள்ளுண்டு போனார்கள்.